பேரிடரை எதிர்கொள்ளல் நல்லூரில் வெள்ளம் என்ற தொனிப்பொருளில் யாழ்ப்பாண விஞ்ஞான சங்கத்தின் சமூக விஞ்ஞான பிரிவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் துறை சார்ந்த பலர் கலந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டிலிருந்து இது 2025ஆம் ஆண்டு வரையான இந்த காலநிலை காலப்பகுதியில் எங்களுடைய மொத்த மழை நாட்களின் எண்ணிக்கை 58. ஆனால் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் 33 நாட்கள் மழை நாட்களாக பதிவாகி இருக்கின்றது. வவுனியா வெறும் 22 நாட்கள் மட்டும்தான் மழை நாட்களாக பதிவாகி இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், யாழ்ப்பாணத்து வவுனியாவினுடைய மழை வீழ்ச்சி 2000 மில்லிமீட்டரை தாண்டி இருக்கின்றது. ஆனால் அந்த 2000 மில்லிமீட்டரும் வெறும் 20 நாட்களுக்குள் தான் கிடைத்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மழை நாட்களினுடைய அளவு குறைவு என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்துக்கான குறிகாட்டி என்னவென்றால், மழை வீழ்ச்சி அதிகரித்து மழை நாட்கள் குறைவடைந்தால் ஒரு நாளுக்கான செறிவு உயர்வாக காணப்படும். அந்த நாளுக்கான செறிவு உயர்வாக காணப்பட்டதுதான் வெள்ள நிலைமைக்கான மிக பிரதானமான காரணம். நல்லூர் வெள்ளம் அதுதான். ஒரு குறுகிய நேர பகுதியில் கிடைக்கின்ற மிகச் செறிவான மழை வீழ்ச்சி தான் நல்லூரினுடைய வெள்ளத்துக்கான மிகப்பெரிய காரணம். சொன்னால் இந்த வெள்ளம் தனிய மனிதர்களை மட்டும் பாதிக்கவில்லை, எங்களை சுற்றி இருக்கிற உயிர் சூழல் எல்லாத்தையும் பாதிச்சிருக்கு. நாங்கள் இந்த சூழல் என்ற ஒரு அங்கம் என்று நாங்கள் யோசிக்காத விளைவு தான் நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம். நாங்கள் இந்த சூழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டு நாங்கள் செய்த விடயங்கள் தான் எங்களுக்கு இன்றைக்கு திருப்பி அடிக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். உதாரணமாக இந்த வெள்ளப்பெருக்கால யாழ் குடாநாட்டில் இருக்கிற குளங்களுக்கு ஆறுகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்ட குப்பைகள் என்ன எங்களுக்கு தெரியாது. காடுகளுக்கு என்ன பாதிப்பை கொண்டே, எங்களுடைய நீர்நிலைகளுக்கு என்ன நடந்திருக்கு ஒரு தரக்கும் தெரியும். இதுகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இனிமேலாவது இந்த சூழலில் ஏற்படுற எந்த ஒரு பாதிப்பும் எங்களை தாக்கும் என்று உணராமல் இருந்தோம் என்று சொன்னால் எங்களை போல மடையர் இந்த உலகத்தில் ஒரு தரம் கிடையாது. நாங்கள்லாம் புத்திஜீவிகளான உயிரினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் செய்கிற செயற்பாடு அவ்வளவும் மடத்தனமான செயற்பாடுகளாகத்தான் இருக்குது.